ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் உதிரம். இன்றைக்கி நியூஸ் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரீஸ்டோர் ஏப்ரல் ஸ்டேட்டஸ் அலாங் எல்ஏசி இந்தியா. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு சைனாவோட லெஃப்டினன்ட் ஜெனரல்ஸ் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போயிட்டுருக்கு. அந்த ஸ்டாண்ட் ஆஃபில் திரும்ப நார்மல் ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்ததான் சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஏப்ரலில் என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ ஏப்ரலில் பார்த்திங்கன்னா சைனா இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வராமல் இந்தியாவும் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்வினை ஆக்காமல் இருந்தாங்க. அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாக்ஸ் வித் சைனா கார்டியல் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அது செகண்ட் லைனில் பாருங்கள். கார்டியல் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான அப்படின்றது தான். கார்டியலுக்கான மீனிங் சுமூகமாக, அதாவது சைனாவோட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீனிங் பார்த்துக்கோங்க. அதாவது பாக்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு ஃபஸ்ட்டு May 5 and 6 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரூப்ஸ் அந்த ஆர்மிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுச்சு. அந்த இடத்துல ரெண்டு நாடு ஆர்மிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தாக்கிட்டாங்க. அந்த லடாக்கில் இருக்க பாங்காங்ஸோ அப்படின்ற இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிப்படைஞ்சாங்க. திரும்ப May 9 என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்க நகுலா அப்படின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா திரும்ப கிளாஷஸ் இருந்துச்சு. சைனீஸ் ஆர்மிமெண்ட்ஸ்க்கும் இந்தியன் ஆர்மிமெண்ட்ஸ்க்கும் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுது. திரும்ப May 14 பார்த்திங்கன்னா ஆர்மி சீஃப் சொல்லியிருந்தாங்க கிளாஷஸ் வந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் போத் சைட்ஸ், அது இந்தியாவும் சரி சைனாவும் சரி ஒரு அக்ரெசிவாக இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப May 18 என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா பார்த்திங்கன்னா இந்தியா அக்யூஸ் பண்ணாங்க. இந்தியா குற்றம் சாட்டினாங்க. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க, சைனாவோட பார்டருக்கு உள்ளே வராங்க, நிறைய இல்லீகல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கட்டட வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படின்னு May 18 சொல்லியிருந்தாங்க. திரும்ப May 21 நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பேட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இன்டரிங் பண்ணுறாங்க. அதாவது சைனா அவங்களோட நிறைய பேர் பார்த்திங்கன்னா குவிக்கிறாங்க இந்த பகுதியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சைனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன் ஸ்டேபிளாக இருக்கு அண்ட் கண்ட்ரோலபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திரும்ப June 2 பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனீஸ் ட்ரூப் நிறைய நம்பர்ஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் June 5 இந்த லார்ஜ் நம்பர் வராங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் June 5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க டைரக்டர் ஜெனரல் கூட. அதாவது சைனாவோட டைரக்டர் ஜெனரலும் இந்தியாவோட ஜெனரலும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா June 6 தான் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பீஸ் கொண்டு வரலாம், பழைய மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெல்லிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்லி ஃபார் இட்ஸ் ரெசிடென்ட்ஸ். சிஎம் ரெசிடென்ட்ஸ்னால் அவங்களோட குடிமக்கள், அதாவது ரெசிடென்ட்ஸ்னால் அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெல்லியில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் டெல்லி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. டெல்லியிலையும் பார்த்திங்கன்னா கேசஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அங்கே பெட் கெப்பாசிட்டி, பெட் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி அங்கே இருக்க எல்லா பெட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் டெல்லி ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வாழ்கிற டெல்லியோட குடிமக்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதை செக் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், இல்லைனா எலக்ட்ரிசிட்டி பில் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே வச்சு நாங்கள் அவங்களை இது கொடுப்போம். அப்படி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட் ஃபெசிலிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த யாரை வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் அவங்க அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், COVID-19 கேசஸ் ரைஸ் பை 10,844. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சண்டே கண்டினியூஸாக செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 10,000 கேசஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 5,000 இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே 6,000 ஆச்சு, 6,000, 7,000 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த பீக் போகிற நிலைமைக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கன்செக்யூட்டிவ் டே 10,000 கேசஸ் வந்திருக்கு. இந்தியா ஒரு டோட்டல் டேலி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,57,364 கேசஸ் வந்துருக்கு. அது இந்தியா பார்த்தீங்கன்னா கோவிடில் அஃபெக்ட் ஆனதில் டாப் 5 பிளேஸஸில் 5th பிளேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டெத் ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா 260 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இறந்துருக்காங்க. டோட்டல் டெத் ரோல் பார்த்தீங்கன்னா 7,000 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. டெத்தும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7,201 கேசஸ் பார்த்தீங்கன்னா டெத் பார்த்தீங்கன்னா அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 800 monuments வித் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் செட் டு ஓப்பன் டுடே அப்படின்னு சொல்லிட்டு
800 monuments with places of worship set to open today. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி June 8 வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 monuments, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பிள்ஸும் வந்து ஓப்பன் பண்ண, வர்ஷிப் பிளேசஸும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களும் ஓப்பன் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாருங்கள், பிரகாஷ் சிங் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு. பிரகாஷ் சிங் பட்டேல் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர். அவர் தான் யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு பிரகாஷ் சிங் பட்டேல். அதை பார்த்துக்கோங்க, நமக்கு கரண்டாக ஃபேஸில் கேட்கலாம். யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சிங் பட்டேல் அவர் நேம் பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மோனுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மாதிரி ஒரு பிளேசஸ் அதான் மோனுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 800 monuments, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதா இன்றைக்கி வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது பாருங்க, டிஎன் கேப்ஸ் டெஸ்டிங் பி இன் ப்ரைவேட் செக்டர் at 3000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டரில் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், COVID-19 டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 4500 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3000 வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ப்ரைவேட்ஸில் நம்ம டெஸ்ட் எடுக்கணும்னா 3000 கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 500 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்காக 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா 500 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு வந்தோம்னா 3000 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து திரும்ப 2 டெஸ்ட் பண்ணணும். அது நெகட்டிவ் வர வரைக்கும் டெஸ்ட் பண்ணணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் வந்து 3 டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 3 டெஸ்ட்டுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500 rupees வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மக்களுக்கு இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டை வந்து எங்கே அனுப்பிச்சி விட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. பட் இப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஹாஸ்பிட்டல் டைஸ் மேன் டு பெட் ஃபார் நாட் பேயிங் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா சஜாப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வயதான முதியவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டில், ஹாஸ்பிட்டல் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டு படுத்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து பரவுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஸ்டொமக் ஏக், வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பணம் வந்து அதிகமாக இல்லை, இருந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 11,000 கேட்டிருக்காங்க. அவங்க 5,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெட்டில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் மேலே வந்து அங்கே வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம், அவங்க வந்து விசாரித்து வந்து ஏதாவது மாறுபட்டு ஏதாவது நடந்துட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது மாதிரி படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் யார், சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் 1497 ஃப்ரெஷ் கேசஸ் வைல் சென்னை சீஸ் அனதர் சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டோட நேற்றுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேசஸ் வந்தது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட ரிப்போர்ட். மொத்தம் 1497 ஃப்ரெஷ் கேசஸ் வந்து நேற்று மட்டும் வந்திருக்கு. அதில் சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 1155 கேசஸ் வந்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் டோட்டல் கேசஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் 31,677, 31,667 டோட்டல் கேசஸ் இருக்குது. அதில் ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா 16,999 பேர், கிட்டத்தட்ட 17,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. அது மாதிரி இறந்தவங்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 269. அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருந்தவங்களோட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக், மோர் தென் 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் வந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 19, 18 சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. 20க்கு போகிற வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சென்னை அக்கௌண்ட்ஸ் ஃபார் ரஃப்லி 1 in every 4 டெஸ்ட் கேரிட் அவுட் இன் தமிழ்நாடு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிப்போர்ட் வந்து எவ்வளோ டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு நாளில் எடுக்கிற ஓவரால் டெஸ்ட்டில் 23.13% வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே எடுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 4 டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அதில் ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்னையிலேருந்து இருக்குது. மீதி 3 டெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 36 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க.
அதாவது தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆயிருக்க கேஸஸில் டோட்டல் கேஸில் 70% கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 8 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாட்டில். அது 8 டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருநெல்வேலி அண்ட் தேனி இதிலே வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோவஸ்ட் டெஸ்டிங் ஃபிகர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரியலூரில் தான். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3950 டெஸ்ட் தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8th லார்ஜஸ்ட் நம்பர் கேசஸ் வந்து இருக்குல்ல, 8th லார்ஜஸ்ட் கேசஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் அவங்க. ஆனால் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஓவர் 1000 பெட்ஸ் அவைலபிள் அட் ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ் இன் அண்ட் அரௌண்ட் சென்னை. அதாவது ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸில் கிட்டத்தட்ட 1000 பெட்ஸ் மேலே அவைலபிளாக இருக்குது. சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 98 வெண்டிலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரான ப்ராப்ளத்துக்கு போனால் மட்டும் தான் வெண்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் சப்ளை வந்து அவங்களால மூச்சு வந்து விட முடியாத நிலைமைக்கு போனால் மட்டும் தான் வெண்டிலேட்டர்ஸில் வந்து கொடுப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98 வெண்டிலேட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, டிஎன்எஸ் ஹையஸ்ட் ரெக்கவரி ரேட் இந்தியா, லோவஸ்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடுல தான் அதிகமான ரெக்கவரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக ரெக்கவரி ரேட் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி லோவஸ்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் ரேட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சொன்னவங்க இதில் ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21 to 40 இயர்ஸ் ஏஜுக்குள்ள கோவிட் மூலியமாக இறக்குவங்களோட எண்ணிக்கை வந்து வேர்ல்ட்லேயே அதிகமாக இருக்கிறது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த இதை வந்து சொல்லாமல் விட்டுருக்காங்க இதில். அடுத்து பாருங்கள், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன் மால்தீவ்ஸ் ரீச் விஓசி போர்ட் பை ஜலஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. இது வந்து ஐஎன்எஸ் ஜலஸ்வா தான் இந்தியன் நேவி ஷிப். அவள் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்லேருந்து விஓசி போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க விஓசி போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 686 இந்தியன்ஸ் 700 இந்தியன்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் ஜலஸ்வா அந்த ஷிப் நேம் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வழியாக மக்களை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வரதுக்கு ஒரு ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் ஜலஸ்வா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அது வந்து கார்பரேஷன் டு டிஸ்ட்ரிபியூட் HCQ அமாங் சிவிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிவிக் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் வந்து கார்பரேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் எடுத்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் வந்து எடுத்துக்கணும். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா HCQ வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, ஒன்லி 40% ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் மே ரீ ஓப்பன் டுடே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னிலிருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படுது. பட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி 40%, 40% உணவகங்கள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ரீஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேபின் க்ரூ ஃபைண்ட் இட் டஃப் டு பி இன் பிபிஇ ஃபார் லாங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட், அதாவது பிபிஇ அப்படின்றது பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட். அந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யார் போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாமே அந்த கிட் வந்து போட்டுருந்தாங்க. அதாவது ஃப்ரம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து மறைச்சிருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து அட்டாக் ஆகக்கூடாது அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்க அட்டண்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ரொம்ப நேரம் வந்து போட்டுட்ருக்குது. ஏன்னா ஒரு சிப் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னொருத்தரோட ஹெல்ப்போட தான் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பரவாயில்ல, ஒரு 2 hours 3 hours ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இருந்துடலாம். பட் வந்து 11 hour 12 hour லாங் ஃப்ளைட்லாம் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், ஹெல்ப் டெஸ்க் செட்டப் ஃபார் இஷ்யூவிங் இ-பாஸ் அட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இ-பாஸ் வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எமர்ஜென்சி ரொம்ப அர்ஜென்ட்டாக போன வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வெளியில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கேயாவது வந்து போகணும், இப்போ தெலுங்கானா போகணும் இல்லை வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கே பாஸ் அப்ளை பண்ணி இன்றைக்கே வந்து கிடைக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஹெல்ப் டெஸ்க் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ஹெல்ப் டெஸ்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இ-பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 இ-பாஸஸ் வந்து அந்த ஹெல்ப் டெஸ்க்லேயே ஏர்போர்ட் பக்கம் வச்சிருக்க ஹெல்ப் டெஸ்க்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக அந்த ஹெல்ப் டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொரிஸ் மக்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வந்து அங்கே போய் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டீச்சர்ஸ் டோல் டு ரிப்போர்ட் ஃபார் எக்ஸாம் டியூ டு டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. அதாவது இந்த 10th 11th and 12th கிளாஸ் டீச்சர்ஸ் ஃபுல்லாக டீச் பண்ணுற டீச்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹால் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூல் போய் வாங்கிக்கலாம். ஸ்கூல் போய் வாங்கிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே வரணும். அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் MTC பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆல் டிக்கெட்டோட சேர்ந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஜூன் 15 வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்னும் போது மாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இன்பிஎஃப்ல தேர்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஹேக்கர் டு டெத் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்து வரைஞ்சி இது பண்ணுறவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க, குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஹேக்கர் டு டெத் அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா குத்தி கொலை பண்ணியிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா ரமேஷ் அப்படின்றது அவங்களோட நேம். வந்து எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விழுப்புரம். அவங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு கண்ட்ரி மேட் ஒரு நாட்டு வெடி கொண்டு வந்து போட்டு அவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நேம் பார்த்துக்கோங்க, கோட்டா ரமேஷ். அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், தமிழ்நாடு தான் அவர். அடுத்து பாருங்கள், இயர்லி டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் க்ரூஷியல் சேஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீட் மார்க்கிங் கேன்சர் சர்வைவர்ஸ் டே ஹெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் சர்வைவர்ஸ் டே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நடத்துனாங்க. ஒரு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர் சர்வைவர்ஸ் டே அப்படின்றது இஎஸ்ஓ இந்தியா அப்படின்ற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது கேன்சர் சர்வைவர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இஎஸ்ஓ இந்தியா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் சர்வைவர்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணாங்க. என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க 7th ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்கூட்டியே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்கள வந்து குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சைடில் பாருங்கள், விஐடி டீம்ஸ் குவாலிஃபை ஃபார் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது நாஸ்காம் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அவங்க வந்து ஐபிஎம் கூட சேர்ந்து ஒரு நேஷனல் லெவல் ஹேக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துனாங்க. அது யாருன்னு பார்த்துக்கோங்க. நாஸ்காம் ஃபியூச்சர் ஸ்கில்ஸும் ஐபிஎம்மும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் லெவல் ஹேக்கத்தான் வந்து இது பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் COVID-19 கிரைசிஸ் டீல் பண்ணுறதுக்கான இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மிகப்பெரிய பேண்டமிக்காக போயிட்டுருக்கு. அதை டீல் பண்ணுறதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கத்தான் வந்து நடத்துனாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கத்தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,478 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து 16 டீம் மொத்தம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது 16 டீமில் விஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் நடத்துனாங்க இந்த ஹேக்கத்தான் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நாஸ்காம் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் வித் ஐபிஎம் அவங்களும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பாருங்கள், அப்பர் ஹேண்ட் The battle for Rajya Sabha control is crucial for the BJP to push its agenda without resistance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 10 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 சீட்ஸ்க்கு வந்து இப்போ நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து லோக்சபாவில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் கடைசி 2 வருஷமாக வந்து 2 வருஷம் இல்லை 2 டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்சி காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டியாகவே அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து ராஜ்யசபாவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து கிடைக்கல ராஜ்யசபாவில் அப்படின்றத ஒரு உண்மை. அதன் மூலிமா பிஜேபிக்கு வந்து என்ன பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னெடுக்கிற திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணாலும் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண முடியாத நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில் வந்து ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு பில் வந்து ஆக்டாக மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்சபாவில் வந்து பாஸ் பண்ணணும். லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடச்சி அது பாஸ் ஆகி திரும்ப ராஜ்யசபா வரணும். ராஜ்யசபாவிலையும் அது பாஸ் ஆகி மெஜாரிட்டியாக வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த பில் வந்து ஒரு சட்டமாக மாறும். ஓகேங்களா? அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியறதில்ல, அவங்க கொண்டு வர இது எல்லாமே அவங்களால பண்ண முடியறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்குது. 75 மெம்பர்ஸ் இருக்காங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்குது. பட் மெஜாரிட்டி இல்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டுகெதர் வித் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அவங்களோட இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அவங்க நாமினேட் பண்ணவங்க எல்லாத்து கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 or 2 மெம்பர்ஸ் வந்து டோட்டலாக வராங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் டேலி. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் டேலி இதில் இருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மெம்பர் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 39 மெம்பர்ஸ் தான் வந்து இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து அவங்களோட அலையன்ஸ் கூட சேர்ந்து 73 டோட்டலாக 73 தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
73 தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கட்சி கூட்டணி கட்சிகள் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. காங்கிரஸோட கூட்டணிகள் பேர்லாம் லெஃப்ட் பார்ட்டி, சிறுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, என்சிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதாதள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் கூட வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய இது நடந்திருக்கு. முஸ்லீம்ஸோட அந்த ட்ரிபிள் தலாக் பில்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சனால தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து அது ஒரு ஆக்டாகவே வந்து பாஸ் ஆச்சு. அது ஒரு இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 19 வந்து 24 ராஜ்யசபா சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 10 ஸ்டேட்ஸ் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிஜேபி வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லேக் ஆஃப் மெஜாரிட்டி தான் ராஜ்யசபாவில் இருக்கிற லேக் ஆஃப் மெஜாரிட்டி சார் பிஜேபி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு 5 ஆண்டு காலங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடர்பாடாகவே இருந்துட்டு வந்துருச்சு. பர்டிகுலர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் மாற்றுறது, எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. அதனால் வந்து பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து மணி பில்ஸாக மாற்றி அவங்கள வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, அது வந்து ஒரு சட்டமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபாவிலையும் பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாவிலையும் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ லோக்சபாவில் மட்டும் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணோன்னா அது வந்து சட்டமாக மாறாது. ஆனால் இன்னொரு இந்திய அரசியலமைப்பில் இன்னொன்று மணி பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மணி பில்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து மணி பில்லாக கன்வெர்ட் பண்ணி லோக்சபாவில் மட்டும் பாஸ் பண்ணிடலாம். லோக்சபாவில் பாஸ் பண்ணாலும் இது வந்து சட்டமாக மாறிடும். ராஜ்யசபாவில் வந்து அது பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை வந்து மணி பில்லாக கன்வெர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் என் மணி பில்லாக நிறைய கன்வெர்ட் பண்ணி பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் அந்த கேஸ் போயிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து மணி பில்லாக கன்வெர்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பாஸ் பண்ணி சட்டமாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் உமன் பில் ஒன்று ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் அப்படின்ற பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க. ஆப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸில் இருக்கவங்களும் அது வந்து சப்போர்ட் பண்ணனால அது வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ட்ரிபிள் தலாக் பில்லுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அது வந்து ஓட் பண்ணாமல் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே பிரச்சனை தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சிஏஏக்கும் அதே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து நம்பி இருக்க வேண்டிய நிலைமை தான் பிஜேபி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் August 5 வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்கனைசேஷன் ஆக்டும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட அப்போ இருந்த லீடரே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியேறிட்டு திரும்ப பிஜேபி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. பூர்ணேஷ் கலிட்டா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கே வந்து வரல, அந்த ராஜ்யசபா அந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறப்பே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிபி அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பார்த்தா இந்த முறை வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியும் கடைசி எடுத்ததோட 3 பேர் வந்து தோற்றது போனதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாக இருக்காங்க. பிஜேபி வந்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருந்துருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி வரணும் அப்படின்னா இன்னும் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ப்ராஃபிட் நாட் ப்ராஃபிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது இது வந்து ப்ராஃபிட் நாட் ப்ராஃபிட்டரிங்னா லாபம், ப்ராஃபிட்ன்ற லாபம், ப்ராஃபிட்டரிங்னா லாபம் ஈட்டுதல், அதுதான் ப்ராஃபிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஹவ் டன் வெல் டு ஸ்டெப் இன் டு ரெகுலர் சார்ஜஸ் ஃபார் COVID-19 கேர் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட COVID-19 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்க வந்து முடிவு பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு மாநில அரசோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஒன்ஸ் ஸ்டார்டிங்கில் கோவிட்-19 கேசஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அட்மிட் பண்ணாங்க, அதான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு. ஒரு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000 கேசஸ் வருது. மகாராஷ்டிரா வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கேசஸ் சம்திங் வந்து போயிட்டுருக்கு. இது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இடம் இல்லை ஆக்குபை பண்ணுறதுக்கான இதனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வராங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க இந்த சென்ஸ் சார்ஜஸ் நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லாக வந்து போட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணி குஜராத் பண்ணுறாங்க, அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு பண்ணுறாங்க. இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிட்-19 இந்தியாவில் அதிகமாக இருக்குது. டாப் 3 ஸ்டேட்ஸ் இது தான். இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இது பண்ணிட்டு கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் டெஸ்டிங் சென்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ப்ரைவேட் டெஸ்டிங் சென்டர்ஸில் பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிவிடுவாங்க, அங்கேயே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஓவரால் சார்ஜ் பண்ணுறாங்க, நிறைய அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஃபீவராக இருந்தாலே மைல்டு கோவிட்-19 இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakh ஆகுது. மினிமம் 14 days ஹாஸ்பிட்டல் இருந்தோம்னாலே 7 lakh ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 7 lakhன்றது பார்த்திங்கன்னா மைல்டு ஃபீவராக இருந்தாலே அசிம்டமெட்டிக்காக இருந்தாலே, இதுவே ஐசியூவில் இருக்க மாதிரி இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்க மாதிரி இருந்துச்சு அது அமௌண்ட் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 4500 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் லேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. மைல்டு ஃபீவர் அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கிரேடாக வந்து பிரிச்சிட்டாங்க. A1 A2 A3 A4 அந்த மாதிரி சொல்லிட்டு 4 கிரேடாக வந்து பிரிச்சிட்டாங்க. அதில் எந்தெந்த கிரேடில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எந்தெந்த மாதிரியான வியாதிகளுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைல்டு ஃபீவராக இருந்துச்சுன்னா மைல்டு சிம்டம்ஸாக இருந்துச்சு, மைல்டு கோவிட்-19 இருந்துச்சு அப்படின்னா அசிம்டமெட்டிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ப்ரைவேட் செக்டரில் ப்ரைவேட் லேபரேட்டரியில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது அமௌண்ட் வந்து 4500 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3000 வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைச்சிருக்காங்க. 3000 கொடுத்து ப்ரைவேட் லேபில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. CMCHIS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரினிவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 lakh ஆகுது ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரதுக்குன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், யூ ஹேவ் டு டாமினேட் ஐ கான்ட் ப்ரீத் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பீப்புள்ஸ் கருப்பின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து கருப்பின மக்கள் மட்டும் இல்லை அந்த ரேசம்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. டொனால்ட் ஒயிட் ஹவுஸ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் டு டாமினேட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேன் பண்ணியிருந்தாங்க, நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃப்ளாஷ் மாப் கிரனேட் எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புகை கூண்டல் வந்து நிறைய வந்து போட்டு அந்த கூட்டத்தை எல்லாமே வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க யூ ஹேவ் டு டாமினேட்லேருந்து ஐ கான்ட் ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது போராட்டம் நடத்துறவங்க மேலே வந்து புகை கூண்டல் வீசி அவங்கள வந்து இது பண்ணுறாங்க, சிதறடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபேட்டலிட்டி ஸ்பைக்குன்னு தெலுங்கானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. தெலுங்கானாவில் மட்டும் இல்லை சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000 கேசஸ் வந்து நெருங்கி வந்துருச்சு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இதில் இந்த கன்னடா ஆக்டர் சிரஞ்சீவி சர்ஜா டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி சர்ஜா. அவர் கன்னடா ஆக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. 39 அவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா 39 தான். அவர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பால் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவர் நேம் பார்த்துக்கோங்க, சிரஞ்சீவி சர்ஜா. என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, ஆக்டர். என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க, கர்நாடகா.
அடுத்து பாருங்கள், COVID-19 டிலேஸ் டெலிவரி ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு விவிஐபி பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விவிஐபி பிளேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. யாருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிங்கிற ஏர்லைன் கம்பெனி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. விவிஐபினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அவங்களுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபீஸர்ஸ் 3 பேருக்கு மட்டும் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவிஐபி பிளேன்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்னென்ன இருக்கும், ஸோ அதில் செப்பரேட் பெட்ரூம் வித் ரெஸ்ட் ரூம் வந்து இருக்கும். அதே மாதிரி அதுக்கு என்ன நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபீஷியல்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மிசைல் வந்து நம்மளை தாக்குது அப்படின்னா மிசைல் சென்சிங்ஸ் இதில் வந்து இது செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பணம் தான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டெலிவரி பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூனில் வர வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 month எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4,632 crores வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், இந்த சைனா ரேச்சட்ஸ் அப் மீடியா பிளிட்ஸ் ஆன் எல்ஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேச்சட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்திகை நடத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சட்ஸ் அப் அப்படின்வாங்க. அந்த மீடியா சைனா வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போர் ஒத்திகை வந்து நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்லாம் பண்ணுற மாதிரி போருக்கு ஆயத்தமாகிட்டு இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் சைடில் NGMA டு ஹோல்ட் ஆன்லைன் சம்மர் ஹார்ட் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஷாப் வந்து ஆன்லைனில் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. நேம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹார்ட் ஒர்க் ஷாப் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட நேம் பார்த்துக்கோங்க, நைமிஷா 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஹார்ட் ஒர்க் ஷாப் ஆன்லைன் நடத்துறதுக்கான நேம் நைமிஷா 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 3 வரைக்கும் நடக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த நேம் பார்த்துக்கோங்க, யார் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் டெல்லியில் இருக்குது. பாருங்க, இந்த இந்து குரூப் COVID-19 கேம்பெயின் வின்ஸ் குளோபல் அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்து குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. எதில் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா அசோசியேஷன் INMA குளோபல் மீடியா அவார்ட்ஸ் 2020 INMA இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா அசோசியேஷன் குளோபல் அவார்ட்ஸ் 2020 2 அவார்டு இந்து வந்து வாங்கியிருக்காங்க. ஹிந்து குரூப்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி எதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 குரூப்பில் குரூப் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஜனல் லோக்கல் பிராண்ட்ஸ், குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் நேஷனல் பிராண்ட்ஸ். இது 2 குரூப். இல்லை குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்து வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன கேம்பெயின்காக அப்படின்னு சொல்லிட்டுன்னா கேட்பரி ஸ்வீட் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டலிஸ் இந்தியா அப்படின்றது வந்து அதாவது பெஸ்ட் ஐடியா டு அக்யூர் ஆர் ரீட்டைல் அட்வர்டைசிங் கிளைண்ட்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இன்னொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து வந்திருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹோம் ஸ்டே விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்து நடத்துனாங்க. ஸ்டே ஹோம் ஸ்டே விஜிலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு COVID-19 டைமில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா அவார்ட்ஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா குளோபல் மீடியா அவார்ட்ஸ் 2020 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்து US கேபிட்டல் சீஸ் மேசிவ் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட கேபிட்டல் வாஷிங்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து நடந்தது, பீஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பீஸ்ஃபுல்லாக நடந்தது. பட் நிறைய இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பீஸ்ஃபுல்லாக நடக்கலை. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கர்ஃப்யூ வந்து மீறி நிறைய வந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த புகை குண்டுகள்லாம் யூஸ் பண்ணி கண்ணீர் புகைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி அமைச்ச நிலைமை எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி மல்டிபிள் சிட்டிஸ் ஆன்டி ரேசிசம் மார்ச்சஸ் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் சிட்டிஸ் இந்த சென்ஸ் US மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் மற்ற முக்கியமான சிட்டிஸ்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரோமில் லண்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிரேசில் ஸ்டாப்ஸ் பப்ளிஷிங் ரன்னிங் டோட்டல் ஆஃப் COVID-19 கேசஸ் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல்னா டோட்டல் கேசஸ் எவ்வளோ இருக்குது டோட்டல் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒன்லி லாஸ்ட் 24 days எவ்வளோ கேசஸ் எவ்வளோ டெத்ஸ் எவ்வளோ ரெக்கார்ட் அப்படின்றது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் கேஸஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பிரேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட், அதாவது அமெரிக்கா அடுத்து பிரேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து இப்படி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியே இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சைனா எக்ஸோனரேட் செல்ஃப் இன் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸோனரேட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்குறது, தானாகவே வந்து மன்னிப்பு கேட்குறதா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோனரேட் அப்படின்னு சொல்லிடுறது. சாரி சொல்கிறது வேறு, எக்ஸோனரேட்னா இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வந்து அதை தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு பார்த்தா எக்ஸோனரேட் அப்படின்றது. அதாவது சைனா எக்ஸோனரேட் செல்ஃப் இன் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆனது வந்து சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு December 27 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் நிமோனியான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சி இது வந்து கொரோனான்னு சொல்லிட்டு தெரியாது. ஒன்ஸ் ஜனவரி 19 தான், ஜனவரி 19, 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் இது வந்து புது வைரஸ் கொரோனா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வச்சோம். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே வேணுன்ட்டே இது வந்து மறைக்கலை, எங்களுக்கு வந்து தெரியல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் மெடிக்கல் ரிசர்ச் டீமெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி அப்புறமா தான் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. இது இப்போ இவங்க சொல்கிறது வந்து எப்படி எதுக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து இது கேஸ் போட போகிறோம், அவங்களை வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கொரோனா வந்து மறைச்சதுக்காக. அது மாதிரி இருக்க டைம்லேயும் இவங்க இப்படி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கில்லிங் ஆஃப் ஆர்டிஸ்டிக் பாலஸ்டைன் ட்ரெஜடி சேஸ் நெட்யான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கலுக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆர்டிசம் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெப்பன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினச்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அவரோட நேம் வந்து ஹலாக் அப்படின்றவர். ஆனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து ட்ரெஜடி தெரிஞ்சு பண்ணலாம், ஆனால் தெரிஞ்சு பண்ணலாம்னா அது ஒரு ட்ரெஜடி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவங்க எஃபி நீட்ஸ் ஸ்ட்ரிக்டர் பாலிசிஸ் ஆன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசம்க்கு, அல்சைமர் டிசீஸ்க்கு, இது மாதிரி வந்து நிறைய டிசீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே மார்க் ஜுக்கர்பர்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேபிள் பண்ணிச்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எஃபிலேருந்து இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து லீட் பண்ணக்கூடாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாலிசி வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இருக்காது, ஒரே ஒரு நியூஸ் மட்டும் இருக்கும். அது மட்டும் பாருங்கள், இந்த MMA சூப்பர் ஸ்டார் மெக்ரிகர் கால்ஸ் இட் குவிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா MMA அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸில் கோனர் மெக்ரிகர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேயர். அவர் தான் வந்து UFC வேர்ல்டு சாம்பியன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க UFC. அந்த வேர்ல்டு சாம்பியன் வந்து இவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து போட்டிருக்காரு வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நேம் பார்த்துக்கோங்க, கொனார் மெக்ரிகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார். மிக்ஸ்டு மார்ஷல் அவரோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நேம் பார்த்துங்க, அவரோட ப்ரொஃபஷன் பார்த்துக்கோங்க. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர். அவ்வளோதான். நியூஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.